A warm good morning to all of you. Welcome to Kalvi Mudhu channel. In today's class, we are going to see 8th standard English. We are going to see the vocabulary part, that is clipped words. Let's see what is clipped words. Clipping words. Clipping is the word formation process which consists in the reduction of a word to one of its parts. These words are called clipped words. அதாவது கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு சொல்லை உருவாக்குறோம். இட் இஸ் அ வேர்ட் ஃபார்மேஷன் ப்ராசஸ். ஒரு சொல்லை உருவாக்குறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த கிளிப்டு வேர்ட்ஸ். அதில் என்ன அப்படின்னா எப்படி உருவாக்குகிறோம் அப்படின்னா விச் கன்சிஸ்ட் இன் த ரிடக்ஷன் ஆஃப் எ வேர்ட். இருக்கக்கூடிய ஒரு சொல்லை நாம் சுருக்குகிறோம். ரிடக்ஷன் மீன் வி ஆர் ரெடியூசிங் மீன்ஸ் சுருக்குதல் டு ஒன் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம சுருக்கி இன்னொரு பகுதியை மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் தான் தீஸ் வேர்ட்ஸ் வி கால் இட் ஆஸ் கிளிப்டு வேர்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்போ ராஜா அப்படின்னா ராஜான்னு சொல்லி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, ராஜுன்னு சொல்லி சுருக்கி கூப்பிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவிதா அப்படின்னா கவி அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயலக்ஷ்மி அப்படின்னா விஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த நேம் நமக்கு ஃபுல்லாக இருக்கும். பட் வென் வி ஆர் காலிங் த நேம் வி ஆர் ஷார்ட்டனிங் த நேம். நம்ம என்ன செஞ்சிடும், அந்த பேரை அப்படியே சுருக்கிடுதோம். இப்போ திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை அப்படின்னு சொல்லுதோம். காஞ்சிபுரம்னா காஞ்சி. இருக்கக்கூடிய பேரை நம்ம எப்படி சுருக்கி சின்னதாக சொல்லுதோமோ அதுதான் நம்ம இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம், கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வாட் இஸ் கிளிப்டு வேர்ட்ஸ், யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், லுக் அட் த ஃபர்ஸ்ட் பிக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா அது ஒரு சில்ட்ரன்ஸ் கிளாத்திங் சேல், ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நம்ம ஃபுல்லாக என்ன சொல்லுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவோம். பட் வென் வி ஆர் இன் த பிஸி வேர்ல்டு, வி ஆர் லிவிங் இன் த பிஸி வேர்ல்டு. இப்போ இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் நம்ம எல்லாத்தையுமே என்ன சொல்ல மாட்டோம், ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் இல்லை, எதையுமே முழுசாக கேட்கறதுக்கு இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், அதை சுருக்கி ஆட் அப்படின்னு சொல்லுவோம். டிட் யூ see the ad in the paper? நீ அந்த ஆடை பேப்பரில் பார்த்தியா, விளம்பரத்தை சொல்லுதோம் இல்லையோ. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டினுடைய கிளிப்டு ஃபார்ம் தான் ஆட். Then look at the second picture. The students are doing some chemical reactions or some experiments in the laboratory. ஸோ ஸ்கூலில் சயின்ஸ் லெபார்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இஃப் த டீச்சர் ஆஸ்க் யூ டு கோ டு த லெபார்ட்ரி மீன்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க, லெபார்ட்ரிக்கு போங்க, பயாலஜிக்கல் லெபார்ட்ரி போகிறங்க, கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரின்னு ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க, கெமிஸ்ட்ரி லேப் போங்க, ஃபிசிக்ஸ் லேப் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெபார்ட்ரினுடைய கிளிப்டு ஃபார்ம் தான் என்னது, லேப். தென் தேர்ட் பிக்சர், இட்ஸ் அ கார். ஸோ நம்ம கார்னு சொல்கிறத விட இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இப்போ கேப் புக் பண்ணிங்கன்னா நம்ம போயிடலாம், அந்த கேப் புக் பண்ணுங்கள் ஈஸியாக வந்துடும் சொல்லுவோம். ஸோ கேப் இஸ் நாட் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ட். கேப்ரியோலெட், அந்த கேப்ரியோலெட்னுடைய கிளிப்டு ஃபார்ம் தான் கேப். நவ் லுக் அட் த ஃபோர்த் பிக்சர். ஸோ அது என்னது, ஃபேமிலி ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அப்பா அம்மா குழந்தைங்க இருக்காங்க, அப்புறம் தாத்தா பாட்டி, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இப்போ நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, ஃபோட்டோகிராஃப். ஸோ ஃபோட்டோகிராஃப் அப்படி நம்ம ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், அல்லது ஸ்பெல் பண்ண மாட்டோம், என்ன சொல்லுவோம், ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோகிராஃப்னுடைய கிளிப்டு ஃபார்ம் ஃபோட்டோ. நவ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் பிக்சர். ஸோ இட் இஸ் அ ஜுவாலஜிக்கல் பார்க். ஸோ அது என்னது, மிருகக்காட்சி சாலை. நம்ம என்ன சொல்லுவோம், ஐ வென்ட் டு சென்னை அண்ட் ஐ விசிட்டட் வண்டலூர் ஜூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜுவாலஜிக்கல் பார்க்னு யாரும் ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க, நான் ஜூக்கு போயிட்டு வந்தேன். ஸோ ஜுவாலஜிக்கல் பார்க்னுடைய கிளிப்டு ஃபார்ம் ஜூ. தென் நெக்ஸ்ட் ஒன், மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம், இப்போ சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ அந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டே நம்ம என்ன ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். விச் பீரியட் இஸ் திஸ், மேக்ஸ் பீரியட். ஸோ மேத்தமேட்டிக்ஸ்னுடைய ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஒரு கிளிப்டு ஃபார்ம் மேக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பேண்டலூன்ஸ். ஆக்சுவலாக நம்ம போடக்கூடிய பேண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ஷர்ட் அண்ட் பேண்ட் எடுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பேண்டலூன்ஸ், பேண்டலூன்ஸ்னுடைய கிளிப்டு ஃபார்ம் தான் பேண்ட்ஸ். தென் மூவிங் பிக்சர், அசையும் படம். அதுதான் நம்ம என்ன, மூவிங் பிக்சர் தான் நம்ம என்ன சொல்லுதோம், மூவி அப்படின்னு கிளிப்டு ஃபார்மில் we are spelling it. Then next one, look at this picture. Children are eating their lunch. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், காலை பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவோம், மதியம் லஞ்சுன்னு சொல்லுவோம். லஞ்ச் இஸ் நாட் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ட், லஞ்ச்யான். ஸோ லஞ்ச்யானுடைய கிளிப்டு ஃபார்ம் தான் லஞ்ச். The next one, look at the second picture, refrigerator, குளிர்சாதன பெட்டி. ஸோ அது நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதை நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்னு ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா, இல்லை. ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த பழத்தை எடுத்துகிட்டு வா, ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த பாலை எடுத்து வெளியே வச்சு சொல்லுதான் இல்லையா. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டருடைய கிளிப்டு ஃபார்ம் ஃப்ரிட்ஜ். The next one, automobile. ஸோ தேர்ட் பிக்சர் பாருங்கள், ஆட்டோமொபைல். நம்ம ஆக்சுவலாக ஆட்டோமொபைல் பிடிங்கன்னு சொல்லுவோம், ஆட்டோ பிடிங்க, நீங்கள் ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு வரணும், அல்லது டவுன் வரைக்கும் போயிட்டு வரணும் சொல்லுதான் இல்லையா. ஸோ ஆட்டோமொபைல்னுடைய கிளிப்டு வேர்ட் ஆட்டோ. தென் யூனிவர்சிட்டி.
யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம். ஸோ அதனுடைய clipped word varsity. Now we will see some exercises. Find out the clipped words for the following. First one, aeroplane. So aeroplane உடைய clipped word plane. Microphone, mic. Kilogram, கிலோ. 1 கிலோ கொடுங்க 2 கிலோன்னு சொல்லுவாங்க. 1 கிலோகிராம் கொடுங்க 2 கிலோகிராம் கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். 1 கிலோ அல்லது 4 கிலோ கொடுங்கன்னு சொல்லுவோம். Then gymnasium, gym. Influenza, flu, it's a fever. Then examination, so exam. What is the exam today அப்படின்னு தான் கேட்போம். What is the examination? We are not spelling the word it fully. Phonetic, fan. நான் இவருடைய fan, அவருடைய fan சொல்லுதோம் இல்லையா. So that is the clipped form of the word for phonetic is fan. So I hope you all understand what is clipped word. So clipped word is the word formation process of a reduction of a word into one of its parts. I hope you understand. Okay. Do you know? An Indian project, Takachar's innovation that recycles agricultural waste into fuel has won the Prince William's inaugural Earthshot Prize. This prize is also called Eco Oscars. It honors people who are trying to save the planet Earth. Okay friends, thank you.